தோட்டத்தில் கொய்யா செடி வச்சுருக்குறோமுங்க. வச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. போன தடவை 1 காய் 2 காய் காய்ச்சிதுங்க. இந்த தடவை தான் நல்லா பிஞ்சுட்டு காய் காய்ச்சிருக்குதுங்க. ஒரே கிளையில 6 காய் இருந்ததுங்க ஒரு செடியில். இது வந்து 6 காய் இருந்ததுனால காய் வந்து ரொம்ப பெருசாகலிங்க. அளவளவாக இருந்ததுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒத்த காய் இருக்கிறதெல்லாம் நல்லா பெருசாக இருந்ததுங்க. ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக இருந்ததுங்க. ஒரு கிளையில ஒவ்வொரு காய், 2 காய், 6 காய், 4 காய், இப்படி ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிருந்ததுங்க. கொய்யா செடியில் இந்த மாதிரி இது இருந்தாலும் இப்போ காயை பிடுங்கக்கூடாதுங்க. நம்ம போன டைம் பிடுங்கி சரியாக பழுக்காமல் நல்லா ருசி இல்லைங்க. கொய்யா செடியில் பெரிய பிரச்சனை என்னங்கன்னா, இந்த மாதிரி மாவு பூச்சி விழுகுதுங்க. அதை நாங்கள் என்ன பண்ணோங்கன்னா, மருந்தடிக்கலிங்க. அதுக்கு பொதுவாக அந்த நிறைய பூச்சி விழுந்த இலையெல்லாம் கிள்ளி கிள்ளி விட்டோம்ங்க. நோய் ஓரளவுக்கு கட்டுப்பட்டுதுங்க. ஆனாலும் அந்த காய்க்கு தண்ணி அடிக்கிறது, ட்ரிப்பில் தண்ணி பாயில் அந்த இலைக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்ங்க. ஒவ்வொரு காய் விட்டுருக்கிறதெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சுங்க. ஒரு குலையில் 6 காய் இருந்ததுங்க கிளையில். இந்த கிளையில் பாருங்கள் 4 காய் இருக்குதுங்க. நம்ம ஒரு மரம் செடி வச்சு அது காய் காய்ச்சதுனாலே அதில் இருக்கிற மன திருப்தியும் ஒரு சந்தோஷமே தனிதானுங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரியலிங்க. செடி பார்த்தா சிறுசுதானுங்க. ஆனால் ஒவ்வொரு கிளையிலையும் அவ்வாறு காய், ஒரு கிளையில் 4 காய், 2 காய், 1 காய், இப்படி விதவிதமாக பிடிச்சிருந்ததுங்க. ஆக மொத்தத்தில் வந்து கொய்யா செடியில் ரொம்ப காய் விட்டால் காயை பிடுங்கக்கூடாதுங்க. நல்லா கொஞ்சம் பழுக்கவே விட்டுறணும். குருவியெல்லாம் சாப்பிடும், எல்லாம் கொத்தும். அது இது பண்ணாமல் பார்த்துக்கலாம். நம்ம வேணும்னா அதுக்கு பாதுகாப்பும் பண்ணிக்கலாமுங்க. ஆனால் பழுக்காமல் பிடுங்கணும்னா ருசியே இல்லைங்க.